பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். அவருடைய ஊழியக்காரனாக நின்று ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் கர்த்தருக்குள்ள அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் அனுதினமும் தேற்றப்படுகிறீர்கள், வழி நடத்தப்படுகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவருடைய கிரியை, அவருக்கு தான் எல்லா மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள். இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது மட்டுமல்ல, ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு நீங்கள் பார்க்க வேண்டிய வார்த்தை வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இப்போ நீங்கள் என்னுடைய மாம்ச சரீரத்தை பார்க்குறீங்க, சரியா? இந்த மாம்ச சரீரத்தை வச்சு நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு நினைக்க முடியாது. ஆன்மீக வாழ்க்கையில் ஆவியின் மண்டலத்தில் உங்களுக்கும் எனக்கும் எதிராக போராடுகிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 உங்களுக்கு தெரியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை நீங்களும் நானும் மேற்கொள்ளணும்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்போது நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போய் என்னால் பைபிள் வாசிக்க முடியல, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நிறைய பண தேவையாக இருக்குது, நிறைய என் தோள்களில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அல்லது என் விருப்பம் நிறைவேறலை, என் ஜெபத்துக்கு பதிலும் வரமாட்டேங்க, இப்படி நீங்கள் ஏதாயிலும் குழப்பத்தோடு இருப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாமல் இந்த வார்த்தை உங்களுக்குரியது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய விலையேற பெற்ற விசேஷத்தில் ஒன்று உயிர்ப்பிக்கிறவர். சோர்ந்து போனவனை, தள்ளாடுகிறவர்களை, எல்லாம் முடிஞ்சிச்சு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்களை, போதும் கத்தாவே அப்படின்னு சொல்லுகிறவர்களை உயிர்ப்பிக்கிறவர். இந்த நாளில் தேவன் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, எந்த விதமான பின்மாற்றம் உங்களுக்குள்ளே வந்திருந்தாலும், உங்கள் அறியாத ஒரு பின்மாற்றம் உங்களுக்குள்ளே வந்திருந்தாலும் அதை நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. காரணம், மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசியின் மனைவி, ஒன்றுமே வழி இல்லை, நான் கஷ்டப்படுறேன், என் புருஷன் இறந்து போனார் என்று சொல்லும்போது தீர்க்கதரிசி கேட்குறாரு, உன் வீட்டில் என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய். அந்த ஒரு குடம் எண்ணெயில் தான் உன் வாழ்க்கையின் அற்புதம் இருக்குது. நேராக வீட்டுக்கு போனார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள அந்த எண்ணெயாகிய அபிஷேகம் இருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆவியில் நிரம்புங்க. அந்நிய பாஷைகளில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. உங்கள் பிரச்சனை அக்கினிப்பட்ட நூல் போல எல்லாம் தெரித்து போய்விடும், பறந்து போய்விடும். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசு ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்குள் என்ன இருக்கையில் அபிஷேக தைலம் இருக்கிறதப்பா. உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பீங்கப்பா. ஒரு உயிர் மீட்சி உண்டாவதாக. இந்த 17ஆம் தேதி ஒரு உயிர் மீட்சி உண்டாவதாக. அந்த உயிர் மீட்சியினால் உம்முடைய பிள்ளைகள் ஆனந்த சத்தத்தோடு ஆர்ப்பரிப்பார்களாக. உம்முடைய சன்னதிக்கு முன்பாக வருவார்களாக. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. இப்போது அவர்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகத்தை ஆண்டவரை அனல் மூட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். அனல் மூட்டி ஜெபிக்கிறோம். ஒருவரோடு ஒருவர், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், இந்த கடைசி நாட்கள்ல ஆவியானவரால், ஆவியினால எல்லாம் ஆகும் அல்லவா? ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள 2 மடங்கு அக்கினி விழுகிறதப்பா. கர்த்தர் உயிர்ப்பிக்கிறீர், உயிர்ப்பிக்கிறீர், உயிர்ப்பிக்கிறீர். எதையெல்லாம் என்னால் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார்களோ, இன்றைக்கு மேற்கொள்ள போகிறார்கள். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். யார் யாருக்கு ஷேர் பண்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் தேவ வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா வித மாறாவின் கசப்பை கர்த்தர் மதுரமாக்கி பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you, my dear brothers and sisters. மறக்காம ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். மீண்டும் சந்திக்கலாம். God bless you.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.